டைரக்டர் லோகேஷோடைய டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் ரொம்ப ரொம்ப கிராண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய பிரபலங்கள்லாம் வந்து பேசிட்டாங்க. நம்ம டைரக்டர் லோகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரஜினிகாந்த் சாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு மேடையும் அவரை பற்றி பேசுகிறதுக்கு பத்தவே பத்தாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்தில் இவரை பற்றி பேசணுன்றதே வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டானது தான். ஏன்னா டைமும் பத்தாது, மேடையும் பத்தாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இது நம்ம சூப்பர் ஸ்டார் கூட 2 வருடங்கள் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணது கண்டிப்பாக ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் தான். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூஸ் நிரம்பி இருக்குது, விஸ்டம் நிரம்பி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பல அனுபவங்களை வந்து என்னால் மறக்கவே முடியாது நம்ம சூப்பர் ஸ்டார் கூட அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு படம் அதாவது ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பார், இந்த ஒரு படத்தில் தான் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ப்ரெஷரே இல்லாமல் ஒர்க் பண்ணாராம். அதனால் ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இந்த தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ணாராம். அண்ட் ஆகஸ்ட் 14 அப்படின்றதே வந்து லோக்கி ஃபிக்ஸ் பண்ண டேட்டு தானாம். ஸோ அதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ இப்போ இந்த மேடையில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து ஆகஸ்ட் மந்த்தில் தான் அவருடைய ஜேர்னியை வந்து ஆரம்பித்தார், இந்த சினிமா ஜேர்னியை வந்து ஆரம்பித்தார். இந்த ஆகஸ்ட் மந்த்லேயே வந்து ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவருடைய 50 வருடங்களை வந்து பூர்த்தி செய்கிற ஒரு விதமாகவும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறது ஒரு இன்க்ரெடிபிள் ஹானராக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வார்த்தைகள் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மொமெண்ட் ஆஃப் ப்ரைட் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை பற்றி. அண்ட் ஷோபினை பற்றி வந்து சொல்லக்குள்ள கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு அவர் வந்து தி டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவார். எல்லாருமே அவரை பற்றி தான் வந்து பேசுவாங்க. இன்னும் சொல்லணுன்னா ப்ராபபிளாக அவர் வந்து சென்னை கூட ஷிஃப்ட் ஆகி வந்துடலாம். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த அளவுக்கு டாக் ஆஃப் தி டவுனாக இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உபேந்திரா சாரை பற்றி வந்து சொல்லக்குள்ள ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் அண்ட் நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஸ்ருதிஹாசனை பற்றி சொல்லக்குள்ள இந்த 2 வருடங்கள் ஒரு பிக்கெஸ்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் அண்ட் இப்போது சிங்கிங்கும் கூட. ஸோ கூடிய சீக்கிரமே அவங்களுடைய வாய்ஸில் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நாகார்ஜுனா சாரை பற்றி சொல்லக்குள்ள இந்த ஒரு ரோலுக்கு நாகார்ஜுனா சாரை வந்து நடிக்க சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிடுச்சு. கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து நடிக்க வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவருடைய நடிப்பை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்மேட்சபிள் எனர்ஜியாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி அமீர் கான் சாரை பற்றி வந்து சொல்லக்குள்ள அவருடைய பர்த்டேவை வந்து ஷேர் பண்ணிக்கக்குள்ள அதெல்லாம் வந்து அந்த ஒரு மொமெண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் அமீர் கான் சாரை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சது வந்து எனக்கு வந்து ஒரு கனவாக இருந்தது, ஒரு ட்ரீமாக இருந்தது. அந்த ஒரு ட்ரீம் வந்து இப்போ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையாக வந்து சொன்னார். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.